ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். சிம்பிளான கிச்சடி, ரவா கிச்சடி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வந்து வறுத்துக்கணும். இது ஆல்ரெடி டபுள் ரோஸ்டட் ரவா தான், இருந்தாலும் நான் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கிறேன் என்னுடைய மனசு ஆறுதலுக்காக. அதுக்கப்புறம் அது ஒரு வேலை சரியாக வரணும்னு வச்சுக்கோங்க. ஐயோ நம்ம வறுக்காததுனால தான் வரலையோன்னு ஒரு டவுட் உண்டு. அதனால அப்புறமா வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். இன்னும் நான் சொல்லாமல் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க, ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் வதங்கணும், நெக்ஸ்ட்டு தான் தக்காளி போடணும். இப்போ மெயின் விஷயம் எப்படின்னா, எல்லா டிஷ்ஷுலையுமே அதோட டேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா அந்த காய் வதங்கிட்டாங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற டைமில் தான் இருக்குது. ஸோ நல்லா வதங்க விட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே எல்லா குழம்பு டிஷ் எல்லாமே அது ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஆனியனை வதங்க வைக்கோங்க. அப்புறமேட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு பீன்ஸு வச்சுருக்கேன். அப்புறம் நான் பட்டாணி வச்சுருக்கேன். பட்டாணியில் ஒரு முக்கியமான விஷயம், ஒன்று ஊற வச்சு யூஸ் பண்ணுற அந்த பட்டாணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஊற வச்சு யூஸ் பண்ணுறோம் அது வாங்கிக்கோங்க. அந்த கவரில் ஒரு கலர் போட்டுருக்கோங்க, தயவு செஞ்சு அது யூஸ் பண்ணாதீங்க. அது இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான சாயத்தை போட்டு பண்ணுறாங்க. அதனால் நிறையா டிசீஸ் கேன்சர் கூட வர்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ அது விற்கிறதில்ல, ஒரு சில கடையில் விற்கிறாங்க. ஸோ அதை நல்லா செஞ்சு வாங்காதீங்க. நானும் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வாங்கிட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் அதை அப்படியே கவரோடு பிரித்து டஸ்ட்பினில் போட்டார். ஸோ தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ வந்து உரிக்கிற பட்டாணி தான் வாங்கிட்டு வந்தேன், எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தேன். அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உரிச்சி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். ஒரு 1/2 kg வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் என்ன பண்ணேன், வதங்கும் போது அதேமாதிரி இன்னும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம ஆனியன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இப்போ வந்து நான் பட்டாணி போட்டுட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணால் இல்லைன்னா தீந்து போயிடும். க்ளோஸ் பண்ணி நல்லா காய் வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு டேஸ்ட் பண்ண முடியும்னா டேஸ்ட் பண்ணிப்பாங்க. டேஸ்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி இந்த வாட்டரில் வலிட்டு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கொடுப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா ரவை போடும்போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போட்டுட்டிங்கன்னா நல்லா முடிஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது எல்லாமே போட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றுங்க. நெய் சூப்பராக இருக்கும். அப்புறமா பாருங்கள், நெய்யை ஊற்றிட்டு மறுபடியும் கிண்டி விட்டுட்டு இப்போ ஃபைனல் டச்சாக ரவையை கொட்டுறோம். ரவை கொட்டும்போது முக்கியமான டிப்ஸு, நம்ம ஒரு கையில் ரவை கொட்டினா ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டி ஆகாமல் வரும். கட்டி ஆகிடுச்சுன்னா அந்த நல்லாவே இருக்காது. அது எதுவுமே கேசரியாக இருந்தாலும் சரி, ரவையில் நம்ம எது செஞ்சாலும் அதை கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முடிஞ்சிட்டு ஃபைனலாக அது கிண்டி விட்டுகிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டில் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 minutes ஆஃப் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியாக அப்படியே மேலே தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிம்பிளான கிச்சடி ரெடி. அப்படியே இந்த மேரேஜ் எல்லாம் போடுவாங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்காது. நான் வந்து சப்பாத்தி, இட்லி, அப்புறம் வந்து இந்த டிஷ்ஷஸ் வேறு எல்லாமே வாங்கிப்பேன். வெஜ் பிரியாணி அது மாதிரி நான்லாம் போட்டிங்கன்னா 2 வைங்க இன்னொன்று வைங்கன்னு வாங்கிப்பேன். ஆனால் கிச்சடியை மட்டும் தயவு செஞ்சு என் பக்கம் கொண்டு வராதிங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. உப்புமா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சப்பாத்தி இட்லி தோசைன்னு மாறி சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வெரைட்டியாகவும் செஞ்சு பாருங்கள். மாவில்லாத டைமில் ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி, சாம்பார் அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி உண்மையாக நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டு பாராட்டினாங்க, வா செம்மையாக இருக்குது, இன்றைக்கி என்ன பண்ணேன், இன்றைக்கி தான் ஒழுங்காக பண்ணியிருக்க போல அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து இது ரெசிபி சொல்லி முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு குட்டி கதையும் சொல்லலான்னு இருக்கேன். ஒரு
தெரிஞ்ச கதையாக தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் இது வந்து அக்பர் அண்ட் பீர்பால் கதை தான். ஒரு நாள் அக்பர் என்ன பண்ணாரா, தூங்கிட்டு இருந்தபோது ஒரு கனவு வந்துச்சு அவருக்கு. அந்த கனவில் அவருக்கு வந்து நிறைய பனைமரங்கள் இருந்துச்சு. அப்போது எல்லா பனைமரமும் பயங்கரமான சூறாவளி காற்று வீசிச்சான். எல்லா பனைமரமும் விழுந்துருச்சான். மற்ற பனைமரம் மட்டும் அப்படியே தனியாக நினைச்சான். அதில் கனவு கண்டதுலேருந்து அவருக்கு செம பயம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகி மறுநாள் சபையை கூட்டி எல்லார்கிட்டையும் இந்த கேள்வி கேட்டாராம். இந்த கனவுடைய பலன் என்ன? நாம்ளே பாருங்கள், ஒரு சின்ன கனவு கண்டுட்டோம், அதில் ஏதோ தப்பாக வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, ஏதோ ஆஹா என்ன நடக்கும் அன்றைக்கி ஃபுல் டே அப்படி தான் இருக்கும். அப்போ அவர் மகாராஜா அந்த காலத்தில் அது எவ்வளோ நம்பியிருப்பாங்க. இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற இந்த வேர்ல்டுலேயே நம்ம நம்புறோன்னா அப்போ எவ்வளோ இருக்கும். அப்போ அவர் அது கேட்டார். அதுக்கு உடனே ஒரு பண்டிதர்கிட்ட கேட்டாங்க. அந்த பண்டிதர் சொன்னாரா, மகாராஜா இதுக்கு அர்த்தம் உங்கள் உறவினர்கள் அத்தனை பேர் இறந்துடுவாங்க, நீங்கள் மட்டும்தான் மிஞ்ச போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி எல்லாரும் இறந்துடுவாங்க. மகாராஜாவுக்கு ஏற்கனவே இருந்த கடுப்பில் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி பிடிச்சி என்னை சிறையில் போடுங்கன்னுட்டாராம். உடனே அதுக்கு பீர்பால் சொன்னாரா, நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னாரா, இல்லை மகாராஜா, உங்களுக்கு முன்னாடி உங்கள் உறவினர்கள் உங்கள் கூட இருக்க அத்தனை பேர் இருந்தாலும் ஒற்றையாக நின்று ஆட்சி ஆளக்கூடிய பனைமரம் மாதிரி சாயாமல் ஒற்றையாக நின்று ஆட்சி ஆளக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். உடனே மகாராஜாவுக்கு மனசும் நிம்மதியாகி மகிழ்ச்சி ஆயிடுச்சான். உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேட்டார். அதுக்கு வந்து பீர்பால் சொன்னாரா, எனக்கு வந்து இந்த பண்டிதரை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஓகே, அவங்களும் அவர் சிறையிலேருந்து விடுவிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன புரியுது, 2 பேர் சொன்னதும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தானே. ஆனால் அதுக்கு கோவப்பட்ட மகாராஜா இதுக்கு சந்தோஷப்பட்டார். எதுக்காக சொல்லுங்கள், நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறத விட அது எந்த முறையில் கன்வே பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்வே தான் இங்கே அது எல்லார்கிட்டையுமே ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் மிஸ்டேக் ஆகிடுது. ஸோ சரி ரெடி, வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் எடுத்து